வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் அணிகள் பார்க்க போகிறோம். பயிற்சி 3ல் 19ல் 6வது கணக்கு. ஏபின்னு 2 அணிகள் கொடுத்துருக்காங்க. எனில் இவ்விரு அணிகளுக்கும் பரிமாற்று பண்பு ஏபி ஈக்குவல் டு பிஏ உண்மை என நிறுவுக. பரிமாற்று பண்புனா ஏவையும் பியும் பெருக்கணும், பி ஏவையும் பெருக்கணும். ரெண்டும் சமமாக இருந்துச்சுன்னா பரிமாற்று பண்பை நிறைவு செய்யுதுன்னு அர்த்தம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? உண்மைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஏவையும் பியும் பெருக்கணும், பியும் ஏவையும் பெருக்கணும். ரெண்டு ஆன்சர் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். சரியா? சமமா இருந்தாதான் உண்மையாகும். இங்க உண்மைன்னு சொல்லிட்டாங்க, கண்டிப்பா சமமா தான் இருக்கும். முதல்ல ஏவையும் பியும் பெருக்குமா? பாருங்க, ஏல என்ன இருக்கு பாருங்க, ஏபி ஈக்குவல் டு ஏல என்ன இருக்கு? 1 2 3 1. பில என்ன இருக்கு பாருங்க, 1 -2 -3 1. அணி பெருக்கல். அணி பெருக்கல்னா என்ன சொல்லியிருக்கேன் நானு? முதல் அணி இருக்கு இல்லையா, அதுல நிறைகளுக்கு கட்டம் போடணும். ரெண்டாவது இதுல நிரல்களுக்கு கட்டம் போடணும். முதல் நிறை எல்லாமே பஸ், ரெண்டாவது இருக்க எல்லாமே பஸ் ஸ்டாப். சரியா? இப்ப பாருங்க, முதல் பஸ் எங்க போகணும்? முதல் பஸ் ஸ்டாப்புக்கு போகுது. பெருக்குமா? ஓரொன்னா 1. ரெண்டையும் -3 பெருக்குங்க. 2 3 6. என்ன 6? -6. பிளஸ் மைனஸ் 2 3 6. இப்ப எங்க போகணும்? ரெண்டாவது பஸ் ஸ்டாப் போலாமா? 1ஐயும் -2ஐயும் பெருக்குனா -2. 2 1 2. என்ன 2? +2. சரியா? முதல் பஸ்ஸோட டியூட்டி முடிஞ்சது. இப்ப ரெண்டாவது பஸ் எங்க போனோம்? முதல் பஸ் ஸ்டாப்புக்கு. 3 1 3. 1ஐயும் -3ஐயும் பெருக்கா பிளஸையும் மைனஸ் 1 3 3. இப்ப ரெண்டாவது பஸ் ஸ்டாப் பாருங்க. 2 6. என்ன 6? -6. பிளஸையும் மைனஸ் 2 6. இதை பெருக்குமா? 1 1. என்ன 1? +1. +1. இது சுருக்கிடுவோமா? ஈக்குவல் டு 1 -6. வேற வேற குறி. 6ல 1 கழிச்சு 5. பெரிய நம்பருக்கு நான் மைனஸ், அதனால -5. +2 -2. 2 2 கழிச்சா 0. 3 -3 0. -6 +1. வேற வேற குறி. கழிங்க. 6ல 1 கழிச்சா 5. பெரிய நம்பருக்கு நான் மைனஸ் இருக்கு, அதனால -5. இதான் என்னது? ஏபியோட மதிப்பு. சரியா? அதுக்கு அடுத்து பியை கண்டுபிடிப்போமா? பியவும் ஏவையும் பெருக்க போறோம். பி எடுத்து எழுதுவோமா? பி பாருங்க, 1 -2 -3 1. ஏ பாருங்க, 1 2 3 1. சரியா? இப்ப பாருங்க, என்ன செய்ய போறோம்? பெருக்க போறோம். பெருக்கன்னா முதல் அணி இருக்கு இல்லையா, அதுல இந்த மாதிரி நிறைகளுக்கு கட்டம் போடணும், ரெண்டாவது நிரல்களுக்கு கட்டம் போடணும். சரியா? முதல்ல இருக்கிறது என்ன செய்யணும்? ரோக்கு, ரெண்டாவது காலம். பெருக்கலாமா? பாருங்க, எத்தனை பஸ் இருக்கு? 2 பஸ் இருக்கு, 2 பஸ் ஸ்டாப். முதல் பஸ் கிளம்ப போகுது எங்க? முதல் பஸ் ஸ்டாப்புக்கு. ஓரன்னா 1. மைனஸ் பிளஸ் பேர்னா -2 3 6. சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க, முதல் பஸ், ரெண்டாவது பஸ் ஸ்டாப். ஓ 2 2. மைனஸையும் பிளஸ் பேர்னா -2 2 1 2. முடிஞ்சது முதல் பஸ். இப்ப ரெண்டாவது பஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். முதல் பஸ் ஸ்டாப் பாருங்க, பிளஸையும் மைனஸையும் பேர்னா -3 1 3. அதுக்கு அடுத்து பாருங்க, 1 3 3. என்ன 3? +3. சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க, ரெண்டாவது பஸ், ரெண்டாவது பஸ் ஸ்டாப் போகணும். முதல் இது பெருக்குங்க. -3 2 பெருக்குனா -6. ஓரொன்னா 1. என்ன 1? +1. +1. சுருக்கிடுவோமா? ஈக்குவல் டு 1 -6. வேற வேற குறி. கழிச்சிருவோமா? 6ல 1 கழிச்சு 5. பெரிய நம்பருக்கு நான் மைனஸ் இருந்தா -5. 2 -2 0. 3 -3 0. -6 +1. வேற வேற குறி. கழிங்க. 6ல 1 கழிச்சு 5. பெரிய நம்பருக்கு நான் -5. இதான் என்னது? பிஏ ரெண்டாவது ஆன்சர். 2 சமமா இருக்கா பாருங்க. இங்கேயும் -5 0 -5, இங்கேயும் -5 0 -5. therefore 1 மற்றும் 2லிருந்து பரிமாற்று பண்பு எந்த பரிமாற்று பண்பு? ஏபி ஈக்குவல் டு பிஏ என்பது உண்மை ஆகும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.